Hello friends, welcome to Rajavil Education Channel. இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, find the numbers of words with or without meaning which can be made using all the letters of the word again. If all these words are arranged as in dictionary, what will be the 49th word and 50th word? இப்போ again இருக்கிற வேர்ட்லேருந்து லெட்டர்ஸை அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறப்போ 49th வேர்டு, அதாவது 49th ரேங்க்கும் 50th ரேங்க்கும் இருக்கிற வேர்டு என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிவன் வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அகெயின் இதை வந்து டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற லெட்டர்ஸையும் நம்ம அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏ வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபிக்ஸட். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது 4 லெட்டர்ஸ். இதை 4 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா 4 ஃபேக்டோரியல் வரும். நெக்ஸ்ட்டு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறது ஜி. ஸோ ஜியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற லெட்டர்ஸை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜி ஃபிக்ஸட், அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ரிமைனிங் இருக்கிற 4 லெட்டர்ஸில் நம்ம 4 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போது நமக்கு என்ன வரும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 4. ரிப்பீட் ஆகிற லெட்டர்ஸ் ஏ லெட்டர்ஸ் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும்னா ஐ எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஐ எடுத்துக்கிறோம். ஐ எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற லெட்டர்ஸ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2 டைம்ஸ் வருது. இந்த செகண்ட் கேஸ் மாதிரியே இருக்குது. அப்போ ஐ ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் பெர்முடேஷன், தட் இஸ் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன வரும்னா 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு 4 ஃபேக்டோரியல், இங்கே வந்து 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா இந்த 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். ஸோ 12ன்னு வரும். இங்கேயும் அப்போ அதே வேல்யூ தான் 12. இப்போது நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா 24 + 12 + 12 48 வருது. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 49th வேர்டு கேட்டிருக்காங்க. 49th வேர்டும் 50th வேர்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 48 வேஸில் நம்ம வந்து லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 49th வேர்டும் 50th வேர்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுதான் கொஸ்டினே. இப்போ 49th வேர்டு வர்றப்போ நம்ம அகெயினில் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் என் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுக்கிறப்போ ஏஏ, நெக்ஸ்ட் வந்து ஜிஐ வரும். ஓகேங்களா? இது வந்து 49th வேர்டு. நெக்ஸ்ட் வந்து 50th வேர்டு எடுக்கணும். ஸோ ஏஏ ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜிஐயை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும். ரீஅரேஞ்ச் பண்ணால் ஐஜி வரும். ஸோ இதுதான் வந்து 50th வேர்டு. ஸோ அப்போ 49th வேர்டு என்னென்னா என்ஏஏஜிஐ, 50th வேர்டு என்ஏஏஐஜி. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.